மேஷம் ராசினரே, இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த அநீதிகள், மறைமுக தாக்குதல்கள், முகத்தில் சிரித்து பின்னால் குத்தியவர்கள், உங்களை முன்னேற்றத்தை பார்த்து உள்ளுக்குள் எறிந்தவர்கள், இவர்கள் அனைவரின் கர்ம கணக்கும் இப்போது திறக்கப்பட்டு விட்டது. நீண்ட காலமாக அமைதியாக இருந்த பிரபஞ்ச சக்தி இனி அமைதியாக இருக்காது. நீங்கள் பேசாமல் சகித்த ஒவ்வொரு நிமிடமும், நீங்கள் கண்ணீருடன் கடந்து வந்த ஒவ்வொரு இரவும், உங்கள் மனதில் சொல்லாமல் புதைத்த ஒவ்வொரு வலியும் அனைத்தையும் பிரபஞ்சம் பதிவு செய்திருக்கிறது. இப்போது அந்த பதிவுகள் செயல்பட தொடங்கியுள்ளன. மேஷம் ராசியினர் இயல்பிலேயே தீப்பொறி போன்றவர்கள். நேர்மையும் துணிவும் உங்கள் அடையாளம். ஆனால் இந்த குணங்களையே சிலர் உங்கள் பலவீனமாக நினைத்து பயன்படுத்த முயன்றார்கள். உங்கள் நல்ல மனதை துஷ்பிரயோகம் செய்தார்கள். உங்கள் பெயரை கெடுத்தார்கள். உங்களின் வளர்ச்சியை தடுக்க சூழ்ச்சிகளை அமைத்தார்கள். நீங்கள் கவனிக்கவில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, பிரபஞ்சத்தின் கண்களில் இருந்து எதுவும் தப்பாது. நீங்கள் அமைதியாக இருந்த காலம் முடிவடைகிறது. இனி உங்கள் அமைதியே ஒரு ஆயுதமாக மாறப்போகிறது. சமீப காலமாக உங்களுக்கு ஒருவிதமான மன அழுத்தம் இருந்திருக்கலாம். காரணமே தெரியாமல் சோர்வு, நம்பிக்கை இழப்பு, எல்லோரிடமும் இருந்து விலக வேண்டுமென்ற எண்ணம். இது பலவீனம் அல்ல, இது ஒரு மாற்றத்துக்கு முன் வரும் அமைதி. புயலுக்கு முன் இருக்கும் அந்த கனத்த அமைதி. அந்த அமைதியின் பின்னால் மிகப்பெரிய திருப்பம் காத்திருக்கிறது. நீங்கள் உணராமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை சுற்றியுள்ள ஆற்றல் வளையம் மாறிவிட்டது. உங்கள் எதிரிகள் பயன்படுத்திய நிழல்கள் இனி அவர்களையே மூட ஆரம்பித்து விட்டன. உங்களை இகழ்ந்த வார்த்தைகள், உங்களை தாழ்த்திய செயல்கள், உங்கள் கனவுகளை சிறியது ஆக காட்ட முயன்றவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் ஒரே பொதுவான விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால், அவர்கள் உங்களின் உண்மையான சக்தியை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் வீழ்ந்ததாக அவர்கள் நினைத்த தருணங்களில்தான் உங்கள் ஆத்மா பலமாக வளர்ந்தது. நீங்கள் தோற்றதாக அவர்கள் நினைத்த நேரங்களில்தான் உங்கள் கர்ம வலயம் சுத்தமாகி கொண்டிருந்தது. இப்போது அந்த சுத்திகரிப்பு நிறைவு பெறுகிறது. மேஷம் ராசியினரை கவனியுங்கள். சில மனிதர்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பார்கள். சிலரின் முகமூடிகள் தானாகவே கழன்றுவிடும். சிலருக்கு காரணமே இல்லாமல் பிரச்சனைகள் தொடங்கும். இது பழிவாங்கல் அல்ல, இது சமநிலை. நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் யாரையும் எதிர்க்க வேண்டியதில்லை. உங்கள் வேலை அமைதியாக இருந்து உங்கள் நேர்மையை காக்கும் ஒன்று மட்டுமே. மீதியதை பிரபஞ்சம் பார்த்து கொள்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு புதிய வெளிச்சம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அந்த வெளிச்சம் முதலில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உங்கள் பாதையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராக இருந்த சக்திகள் ஒன்று ஒன்றாக வலுவிழக்கின்றன. அவர்கள் உருவாக்கிய தடைகள் அவர்களுக்கே சுமையாக மாறுகின்றன. நீங்கள் இனி பழைய மேஷம் ராசினர் அல்ல, அனுபவத்தால் கூர்மையானவர், வலியால் வலிமையானவர், அமைதியால் ஆபத்தானவர். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வெற்றி சத்தமாக இருக்க வேண்டியதில்லை, உங்கள் அமைதி போதும். உங்கள் உயர்வு மெதுவாக நடந்தாலும் அது ஆழமாக இருக்கும். உங்களை இழிவுபடுத்த நினைத்தவர்கள் உங்களைப் போல ஆக முடியாமல் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முன்னே செல்வதே அவர்களுக்கு தண்டனையாக மாறுகிறது. இது ஆரம்பம் மட்டுமே. ஆனால் இந்த ஆரம்பமே உங்கள் எதிரிகளின் முடிவை எழுத ஆரம்பித்து விட்டது. நீங்கள் இப்போது சந்தித்து வரும் மாற்றங்கள் அனைத்தும் வெளிப்படையாக இருக்காது. சில மாற்றங்கள் உள்ளுக்குள் நடக்கும். நீங்கள் யாரிடமும் சொல்லாமல், யாரும் கவனிக்காமல் உங்கள் மனதின் ஆழத்தில் ஒரு உறுதி உருவாகி இருக்கும். இனிமேல் யாருக்கும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை என்ற உணர்வு. இனிமேல் யாருடைய வார்த்தைகளும் உங்கள் ஆற்றலை குறைக்க முடியாது என்ற தெளிவு. இந்த தெளிவே உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளுக்கு மிகப்பெரிய அச்சமாக மாறுகிறது. இதுவரை சிலர் உங்களை கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்தார்கள். உங்கள் உணர்ச்சிகளை கிளறி உங்களை தவறான முடிவுகளுக்கு இட்டுச் செல்ல முடியும் என்று நம்பினார்கள். ஆனால் இப்போது அந்த வாய்ப்பே இல்லை. நீங்கள் மானமாக இருப்பதற்கும் பதிலளிக்காமல் விலகுவதற்கும் காரணம் பயமல்ல, அது ஒரு உச்சநிலை. அந்த உச்சநிலையிலிருந்து பார்க்கும்போது யார் நண்பன், யார் பகைவர் என்பதெல்லாம் தெளிவாக தெரிகிறது. இந்த தெளிவை எதிரிகள் தாங்க முடியாமல் தவிக்கிறார்கள். சிலருக்கு உங்கள் பெயர் கேட்டாலே மனதில் ஒரு அசகரியம் ஏற்பட ஆரம்பித்திருக்கும். ஏன் என்று அவர்களுக்கே புரியாது. காரணம் ஒன்றே, நீங்கள் இனி அவர்களின் ஆற்றல் வலயத்தில் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதித்திருந்த விஷயங்களை இப்போது அனுமதிக்க மறுக்கிறீர்கள். உங்கள் எல்லைகளை நீங்கள் வரைய ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த எல்லைகளுக்குள் நுழைய முடியாதவர்கள் தானாகவே வெளியேறுகிறார்கள். அதுதான் இப்போது நடக்கிற உண்மை. மேஷம் ராசியினரின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்போதும் நடக்கும். அவர்கள் நல்ல மனதுடன் நடந்து கொண்டால் சிலர் அதை பலவீனமாக நினைப்பார்கள். ஆனால் அந்த நல்ல மனதிற்குள் இருக்கும் தீயை யாரும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்போது அந்த தீ மெதுவாக வெளியில் தெரிகிறது. அது எரித்து அழிக்கும் தீ அல்ல, அது உண்மையை வெளிச்சம் போடும் தீ. அந்த வெளிச்சத்தில் பொய்கள் நிலைக்க முடியாது. சூழ்ச்சிகள் மறைந்து விடுகின்றன. முகமூடிகள் தானாகவே கருகி விழுகின்றன. உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தைகள், உங்கள் பின்னால் அமைக்கப்பட்ட திட்டங்கள், உங்களை தனிமைப்படுத்த முயன்ற செயல்கள், இவை அனைத்தும் இப்போது சக்தி இழந்து போகின்றன. காரணம், நீங்கள் இனி அந்த நாடகத்தில் ஒரு கதாபாத்திரமில்லை. நீங்கள் பார்வையாளராக மாறிவிட்டீர்கள். பார்வையாளராக மாறிய மனிதனை எந்த நாடகமும் காயப்படுத்த முடியாது. இதை உணராதவர்கள் இன்னும் பழைய விளையாட்டையே விளையாட முயற்சி செய்கிறார்கள்.
விளையாட்டு அவர்களின் கையிலிருந்து ஏற்கனவே வழுக்கிவிட்டது. இந்த நேரத்தில் உங்கள் மனதில் ஒரு விதமான அமைதி குடியேற ஆரம்பித்திருக்கும். அந்த அமைதி சோம்பல் அல்ல, அது நம்பிக்கை. அனைத்தும் தன் இடத்திற்கு தானாகவே சென்று கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை. நீங்கள் இனி நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை, விளக்கமளிக்க முயற்சி செய்யவில்லை, யாரையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்யவில்லை. இந்த மூன்றையும் விட்டுவிட்ட மனிதன்தான் உண்மையில் வெற்றியின் வாசலில் நிற்கிறான். நீங்கள் அந்த வாசலின் அருகே இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்களை இகழ்ந்தவர்கள் இப்போது உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் அது தாமதமான முயற்சி. உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரிந்துவிட்ட பிறகு மற்றவர்களின் மதிப்பீடு அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. நீங்கள் அமைதியாக உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உயர்வு கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை எதிரிகள் முதலில் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் அவர்களின் முகங்களில் குழப்பமும் செயல்களில் தடுமாற்றமும் அதிகமாகிறது. நீங்கள் எதையும் செய்யாமல், எதையும் பேசாமல் இருப்பதாலேயே ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நுணுக்கமான உண்மை இருக்கிறது. சில விஷயங்கள் சத்தமாக உடைந்து விழாது, அவை மெதுவாக சிதறி காணாமல் போகும். அதுபோலத்தான் உங்களை சுற்றியிருந்த எதிர்மறை சக்திகளும் இப்போது கரைந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் முன்பு காட்டிய தைரியம், திமிர், மேலாதிக்கம் இவை அனைத்தும் உள்ளுக்குள் காலியாகிவிட்டன. வெளியில் அவர்கள் சாதாரணமாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் மனதிற்குள் ஒரு பயம் வளர ஆரம்பித்து விட்டது. அந்த பயம் உங்கள் பெயரால் இல்லை, உங்கள் நிலைப்பாட்டால். ஒரு காலத்தில் உங்களை இழிவுபடுத்தியவர்கள் இன்று உங்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். காரணம், நீங்கள் மாறவில்லை, ஆனால் உங்கள் ஆற்றல் மாறிவிட்டது. முன்பு நீங்கள் எதிர்வினை காட்டினீர்கள், இப்போது நீங்கள் எதிரொலி கூட இல்லாமல் இருக்கிறீர்கள். இந்த மனமே அவர்களை அதிகமாக கலங்கடிக்கிறது. ஏனெனில் பதில் சொல்லும் மனிதனை சமாளிக்கலாம், ஆனால் பதிலே இல்லாமல் உயர்ந்து செல்லும் மனிதனை எப்படி சமாளிப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை நீங்கள் மறக்கவில்லை, ஆனால் அவற்றை சுமையாகவும் சுமக்கவில்லை. அந்த வழிகளை நீங்கள் ஞானமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாற்றமே உங்களை வேறு உயரத்திற்கு கொண்டு செல்கிறது. உங்கள் கண்களில் இப்போது ஒரு தெளிவு இருக்கிறது, உங்கள் வார்த்தைகளில் ஒரு அளவுத்தன்மை இருக்கிறது, உங்கள் செயல்களில் ஒரு திடநிலை இருக்கிறது. இந்த மூன்றும் சேரும்போது எந்த எதிரியும் அருகில் நிற்க முடியாது. சிலர் உங்களை இன்னும் பழைய இடத்திலேயே நிற்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அது அவர்களின் கண்களின் குறை. நீங்கள் உள்ளுக்குள் பல படிகள் முன்னேறிவிட்டீர்கள். உங்களின் வளர்ச்சி வெளிப்படையாக இல்லாததால் அதை மதிப்பிட முடியாமல் அவர்கள் தவிக்கிறார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்கள், தடைகள், தடைப்பாடுகள் இவை அனைத்தும் உங்களோடு விளையாட நினைத்ததின் விளைவாக உருவான கர்ம சுழற்சிகள். இதில் நீங்கள் எதையும் செய்யவில்லை, நீங்கள் எதையும் வேண்டிக் கொள்ளவில்லை. நடந்ததெல்லாம் இயல்பான சமநிலை. இந்த நேரத்தில் உங்களுக்குள் ஒரு வலுவான சுயமரியாதை உருவாகியுள்ளது. இனிமேல் யாருக்காகவும் தாழ்ந்து பேச வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. யாருடைய அங்கீகாரமும் உங்கள் மதிப்பை நிர்ணயிக்க முடியாது என்ற புரிதல் வந்துவிட்டது. இந்த புரிதல் தான் உண்மையான அதிகாரம். அதிகாரம் குரலில் இருக்காது, அது உள்ளுணர்வில் இருக்கும். அந்த உள்ளுணர்வு இப்போது உங்களை வழிநடத்த ஆரம்பித்து விட்டது. உங்கள் அருகில் இருந்த சில முகங்கள் மாறிவிட்டதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். சிலரின் நடத்தை குளிர்ச்சியாக, சிலரின் வார்த்தைகள் இரட்டை அர்த்தமாக, சிலரின் செயல்கள் தடுமாற்றமாக மாறியிருக்கும். இது தற்செயலானது அல்ல. அவர்கள் உங்களை இழக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்களுக்குள் உருவாகியுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு இருந்த இடம் இப்போது இல்லை. அந்த இடம் காலியாகும் போது அவர்களின் உண்மை முகம் வெளியில் வர ஆரம்பிக்கிறது. நீங்கள் அமைதியாக இருப்பதற்குள் ஒரு உயர்ந்த தைரியம் இருக்கிறது. அந்த தைரியம் பழைய காயங்களிலிருந்து பிறந்தது. அந்த காயங்கள் இப்போது உங்களை காயப்படுத்தவில்லை, அவை உங்களை பாதுகாக்கும் கவசமாக மாறிவிட்டன. உங்களை தாழ்த்த நினைத்தவர்கள் உங்களின் இந்த மாற்றத்தை பார்த்து உள்ளுக்குள் சுருங்குகிறார்கள். நீங்கள் எதையும் நிரூபிக்கவில்லை, ஆனால் அனைத்தையும் கடந்து வந்த மனிதனின் அமைதி எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மேஷம் ராசினரே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கூட முழுமையாக புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நீங்கள் இனி யாருடைய விளையாட்டிலும் ஒரு பொம்மை அல்ல. ஒரு காலத்தில் உங்கள் உணர்ச்சிகளை கிளறி உங்களை தவறான பாதைக்கு இட்டு சென்றவர்கள் இப்போது உங்கள் அருகில் கூட வர முடியாமல் தள்ளி நிற்கிறார்கள். காரணம், நீங்கள் உங்கள் ஆற்றலை மீட்டெடுத்து விட்டீர்கள். உங்கள் நேரத்தை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் மன அமைதியை வீணடிக்க மறுத்துவிட்டீர்கள். இந்த மறுப்பே பலருக்கு தண்டனையாக மாறியுள்ளது. சிலர் உங்களை அமைதியாக இருப்பதை பார்த்து நீங்கள் சோர்ந்து விட்டீர்கள் என்று நினைக்கலாம். அது அவர்களின் தவறான புரிதல். நீங்கள் சோரவில்லை, நீங்கள் தெளிவாகி விட்டீர்கள். எங்கே பேச வேண்டும், எங்கே மனம் காக்க வேண்டும், யாருடன் இருக்க வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும். இந்த தேர்வு சக்தி இப்போது உங்களிடம் வந்துவிட்டது. இந்த சக்தி வந்த மனிதனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால்தான் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தங்களுக்குள் தாங்களே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை குறைத்து பேச முயன்றவர்கள் இப்போது வார்த்தைகளை தேடி தடுமாறுகிறார்கள். முன்பு உங்களை பற்றி பேசுவது அவர்களுக்கு எளிதாக இருந்தது. இன்று அதே பெயரை சொல்லக்கூட தயக்கம். ஏனெனில் உங்கள் ஆற்றல் இனி பாதுகாப்பற்றதல்ல. நீங்கள் வெளியில் காட்டாத ஒரு உறுதி, ஒரு திடநிலை, ஒரு அடக்கமான அதிகாரம்
இவை அனைத்தும் உங்களை சுற்றி ஒரு வளையமாக உருவாகியுள்ளது. அந்த வளையத்தை தாண்டி எந்த எதிர்மறையும் நுழைய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் மெதுவாக மூடப்படுவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அந்த கதவுகள் மூடப்படுவது இழப்பு அல்ல, அது பாதுகாப்பு. உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத வழிகள், தேவையில்லாத நாடகங்கள், இவை அனைத்தையும் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் வலுக்கட்டாயமாக எதையும் நீக்க வேண்டியதில்லை. உங்கள் நிலைப்பாடே போதும். அதுதான் இயற்கையான சுத்திகரிப்பு. ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போது உங்களை பாதிக்கவில்லை என்ற உண்மை உங்கள் வளர்ச்சியின் மிகப்பெரிய அடையாளம். அதையே சிலர் சகிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் பழைய நினைவுகளில் சிக்கிக் கொண்டிருக்க நீங்கள் முன்னே நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடைவெளிதான் அவர்களுக்கு பயமாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று நினைத்தவர்கள் இன்று தங்களுடைய வாழ்க்கையே தங்களின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வு மிகவும் வலுவாக பேசும். சிலரை பார்த்தவுடன் ஒரு அசகரியம், சிலரை பார்த்தவுடன் ஒரு அமைதி. இதெல்லாம் தற்செயலில்லை. உங்கள் ஆத்மா இனி பொய்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, உண்மையை மட்டும் அனுமதிக்கிறது. இந்த உண்மையின் வெளிச்சத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தவர்களின் நிழல்கள் தானாகவே சுருங்க ஆரம்பித்து விட்டன. அவர்கள் ஓட முயற்சி செய்வார்கள், மறைய முயற்சி செய்வார்கள். ஆனால் உண்மையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நீங்கள் அமைதியாக உங்கள் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கையை உறுதியாக கட்டமைத்து கொண்டிருக்கிறது. உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் நினைவுகள் கூட இனி உங்களை காயப்படுத்தும் சக்தியை இழந்துவிட்டன. நீங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், சத்தமில்லாமல், பெருமையில்லாமல், ஆனால் அசைக்க முடியாத வகையில். இந்த உயர்வுதான் பலருக்கு பொறாமையாகவும் சிலருக்கு பயமாகவும் மாறுகிறது. நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பயணம் சரியான திசையில்தான் செல்கிறது. இப்போது உங்களின் உள்ளத்தில் ஒரு ஆழமான மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. முன்பு உங்களை காயப்படுத்திய நினைவுகள் கூட இப்போது உங்களுக்கு ஒரு பாடமாக மட்டுமே தோன்றுகின்றன. அந்த நினைவுகளில் இருந்த வலி குறைந்து விட்டது. அதனிடத்தில் ஒரு அமைதியான உறுதி வந்திருக்கிறது. நான் தாங்கி வந்தேன், நான் கடந்து வந்தேன் என்ற உணர்வு. இந்த உணர்வே உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இது வெளியில் தெரியாத ஒரு வெற்றி. ஆனால் இதை உணர்ந்தவர்கள் உங்களை நீ சாதாரணமாக நடத்த முடியாது. உங்களை சுற்றி இருந்த சிலர் உங்கள் அமைதியை சோதிக்க முயற்சி செய்வார்கள். பழைய வார்த்தைகள், பழைய குற்றச்சாட்டுகள், பழைய நாடகங்கள், இவையெல்லாம் மீண்டும் வேலை செய்யுமா என்று பார்க்கும் முயற்சிகள். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்கள், அவை எதுவும் இனி உங்களை அசைக்கவில்லை. நீங்கள் பதிலளிக்காமல் இருப்பது தோல்வி அல்ல, அது ஒரு முடிவு. இந்த முடிவே உங்கள் ஆற்றலை பாதுகாக்கிறது. உங்கள் ஆற்றலை இழந்தவர்கள்தான் அதிகமாக பேசுவார்கள். உங்கள் மனம் அவர்களுக்கு புரியாத மொழியாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒருவிதமான தெளிவு உருவாகியுள்ளது. யார் உண்மையில் உங்களோடு இருந்தார்கள், யார் உங்களின் நிழலை மட்டும் பயன்படுத்தினார்கள் என்பதெல்லாம் தெளிவாக தெரிகிறது. இந்த தெளிவு வந்த பிறகு நீங்கள் யாரையும் வெறுக்கவில்லை, ஆனால் யாரையும் அதிகமாக நம்பவும் இல்லை. இந்த சமநிலைதான் உங்களை வலுவாக்குகிறது. உங்களிடமிருந்து எதை எடுக்க முடியாதோ அதையே சிலர் அதிகமாக விரும்புகிறார்கள். அது உங்கள் அமைதி. ஒரு காலத்தில் உங்களை கட்டுப்படுத்த முயன்ற சூழ்நிலைகள் இப்போது உங்களின் அனுபவமாக மட்டுமே மாறிவிட்டன. அந்த அனுபவம் உங்களை கூர்மையாக்கியுள்ளது. நீங்கள் பேசும்போது வார்த்தைகள் அளவோடு வருகிறது. நீங்கள் முடிவெடுக்கும் போது உணர்ச்சியால் அல்ல, தெளிவால் முடிவு செய்கிறீர்கள். இந்த மாற்றத்தை சிலர் ரசிப்பார்கள், சிலர் பயப்படுவார்கள், சிலர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் அது உங்கள் பொறுப்பு அல்ல. உங்கள் பொறுப்பு உங்கள் பாதையை நேர்மையாக நடப்பதே. உங்களை இழிவுபடுத்தியவர்கள் இப்போது உங்களை பற்றி பேசும்போது ஒரு தயக்கம் காட்டுவார்கள். காரணம், உங்கள் பெயர் இனி பலவீனத்துடன் இணைக்கப்படவில்லை. அது தாங்கும் சக்தியுடன், அமைதியான தைரியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் வெளியில் சத்தமாக தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் அது ஒரு பெரும் அதிர்வை உருவாக்கும். அந்த அதிர்வே உங்களை நோக்கி வந்த எதிர்மறை சக்திகளை பின்னோக்கி தள்ளுகிறது. இந்த காலத்தில் நீங்கள் தனிமையை விரும்பலாம். அது தப்பிக்க அல்ல, உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க. அந்த தனிமையில் நீங்கள் உங்கள் உண்மையான ஆசைகளை, உங்கள் எல்லைகளை, உங்கள் மதிப்புகளை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இந்த புரிதலே இனி யாரையும் உங்களை பயன்படுத்த அனுமதிக்காது. நீங்கள் இனி எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியவர் அல்ல, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் சிலருக்கே கிடைக்கக்கூடியவர். இந்த நிலைதான் உங்களை பாதுகாக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கும் அனைத்தும் ஒரு ஒழுங்குடன் நடைபெறும். குழப்பம் குறையும், தேவையில்லாத வழிகள் விலகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தங்களுடைய சுமையோடு தாங்களே போராடுவார்கள். நீங்கள் அதை பார்க்க கூட வேண்டியதில்லை. உங்கள் கவனம் இப்போது உங்கள் வளர்ச்சியில் இருக்கிறது. உங்கள் மனம் இப்போது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்கள் ஒரே நேரத்தில் வந்த மனிதனை யாராலும் கீழே இழுக்க முடியாது. நீங்கள் அந்த நிலையை அடைந்து விட்டீர்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சிறிய சம்பவமும் கூட ஒரு அர்த்தத்துடன் தான் நிகழ்கிறது. முன்பு சாதாரணமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி செல்கின்றன. யாரை நம்ப வேண்டும், யாரிடம் இடைவெளி வைக்க வேண்டும், எந்த இடத்தில் நிற்க வேண்டும், இந்த முடிவுகள் எல்லாம் உங்களுக்குள் இருந்து இயல்பாகவே வர ஆரம்பித்துவிட்டன. இந்த உள்நிலை மாற்றமே உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. நீங்கள் இனி தவறான மனிதர்களிடம் உங்கள் நேரத்தையும் மனதையும் கொடுக்கவில்லை. உங்களை இழிவுபடுத்தியவர்களின் வாழ்க்கையில் இப்போது ஒருவிதமான நிலை தடுமாற்றம் உருவாகியுள்ளது. அவர்கள் எதை செய்தாலும் திருப்தி இல்லை.
யாரிடம் பேசினாலும் மனம் நிறையவில்லை. காரணம், அவர்கள் வெளியே தேடும் அமைதி நீங்கள் உள்ளுக்குள் கண்டுபிடித்து விட்டீர்கள். இந்த உண்மை அவர்களுக்கு உள்ளுக்குள் எரிச்சலாக மாறுகிறது. நீங்கள் சந்தோஷமாக இருப்பதே சிலருக்கு தாங்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் இருந்த பயம் இப்போது இல்லை. அந்த இடத்தில் ஒரு அமைதியான தைரியம் குடியேறியுள்ளது. எதுவும் நடக்கலாம், ஆனால் நான் தாங்கிக் கொள்வேன் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்த பிறகு எந்த வார்த்தையும் உங்களை உடைக்க முடியாது. எந்த செயலும் உங்களை குலைக்க முடியாது. நீங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்பீர்கள் என்ற உறுதி உங்களுக்குள் ஆழமாக பதிந்துவிட்டது. இந்த உறுதியே உங்களை பார்த்தவர்களுக்கு தெரியாத ஒரு ஆற்றலாக வெளிப்படுகிறது. சிலர் உங்கள் மனத்தை தவறாக புரிந்து கொண்டு மீண்டும் பழைய முயற்சிகளை செய்யலாம், உங்களை சோதிக்க, உங்களை உசுப்ப, உங்களை பாதிக்க. ஆனால் இப்போது நீங்கள் உடனே உணர்வீர்கள். எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்று தெரியும், எந்த எல்லையை கடக்க விடக்கூடாது என்று தெரியும். இந்த தெளிவுதான் உங்கள் பெரிய பாதுகாப்பு. எல்லோரிடமும் நல்லவராக வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். உங்களுக்கு தேவையானவர்களுக்கு மட்டும் உண்மையாக இருப்பதே போதுமானது என்று புரிந்து கொண்டு விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய ஒழுங்கு உருவாகி வருகிறது. தூக்கம், சிந்தனை, வேலை, உறவு எல்லாமே மெதுவாக சரியான இடத்தில் அமர ஆரம்பிக்கிறது. முன்பு உங்களை சிதறடித்த விஷயங்கள் இப்போது உங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டன. இந்த ஒழுங்கை பார்த்து சிலர் ஆச்சரியப்படுவார்கள், சிலர் அதை உடைக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் நீங்கள் இப்போது உங்களின் அடிப்படை வலிமையை அறிந்து விட்டீர்கள். அந்த அடிப்படையை யாராலும் குலைக்க முடியாது. உங்களை பற்றிய தவறான கருத்துகள் மெதுவாக கரைந்து கொண்டிருக்கின்றன. சிலர் மனதிற்குள் மன்னிப்பு கேட்கிறார்கள். சிலர் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள முடியாமல் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் அது உங்கள் பாதையை மாற்றாது. நீங்கள் இனி பின்னோக்கி பார்க்கவில்லை. உங்கள் பார்வை முன்பக்கம்தான். உங்கள் கால்கள் நிலத்தில் தான் இருக்கின்றன. உங்கள் மனம் தெளிவாக தான் இருக்கிறது. இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கும்போது எந்த எதிர்மறை சக்தியும் நீண்ட நாட்கள் நிலைக்க முடியாது. நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறீர்கள். இந்த கட்டத்தில் நீங்கள் யாரையும் தள்ளி வைக்கவில்லை, ஆனால் யாரையும் உங்கள் எல்லைக்குள் அனுமதிக்கவும் இல்லை. இந்த சமநிலைதான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் தங்களுடைய முயற்சிகளிலேயே சோர்ந்து போகிறார்கள். நீங்கள் அமைதியாக உங்கள் வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நடையே போதும். அதுதான் உங்கள் உண்மையான வெற்றி. இப்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் விதமே மாறிவிட்டது. முன்பு எதை இழந்தோம், யார் ஏமாற்றினார்கள், எங்கே தவறு நடந்தது என்று நினைத்து மனம் சுமந்திருந்தது. இப்போது அந்த நினைவுகள் கூட உங்களை கட்டுப்படுத்தவில்லை. நீங்கள் கடந்த காலத்தை ஒரு பாரமாக அல்ல, ஒரு பயிற்சியாக பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த பார்வை மாற்றமே உங்களை முன்னே இழுத்துச் செல்கிறது. உங்களை வீழ்த்த நினைத்த சூழ்நிலைகள் தான் இன்று உங்களை நிலைநிறுத்திய தூண்களாக மாறியுள்ளன. உங்களை சுற்றியிருந்த சில மனிதர்கள் மெதுவாக விலகி கொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அவர்கள் விலகுவது வலியளிக்கவில்லை. ஏனெனில் நீங்கள் இப்போது யாரையும் பிடித்து வைத்துக்கொள்ள முயற்சி செய்யவில்லை. யார் வர வேண்டும் என்று தீர்மானிப்பது உங்கள் விருப்பமல்ல, யார் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது உங்கள் மதிப்பு. இந்த உண்மை புரிந்த பிறகு உறவுகள் கூட சுத்தமாகவும் எளிமையாகவும் மாறுகின்றன. போலியான பாசம் நீங்குகிறது. உண்மையான தொடர்பு மட்டுமே மிஞ்சுகிறது. ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்தியவர்கள் இப்போது உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த புரிதல் அவர்களுக்கு தாமதமாக வருகிறது. உங்கள் உள்ளம் இனி அவர்களின் விளக்கங்களை ஏற்கும் நிலையில் இல்லை. நீங்கள் வெறுக்கவில்லை, ஆனால் மீண்டும் அதே கதவுகளை திறக்கவும் இல்லை. இந்த முடிவே உங்கள் மன அமைதியை காப்பாற்றுகிறது. எல்லோருக்கும் இரண்டாவது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை என்று நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒருவிதமான நிலைத்தன்மை உருவாகி வருகிறது. மனதில் அதிகமாக அலைந்த கேள்விகள் மெதுவாக அமைதியாகின்றன. பதில்கள் வெளியிலிருந்து வரவில்லை, அவை உங்களுக்குள் இருந்து தான் எழுகின்றன. இந்த உள் வழிகாட்டுதலை நீங்கள் நம்ப ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த நம்பிக்கை வந்த பிறகு வெளிப்பட்ட சத்தங்கள் உங்களை அதிகமாக பாதிக்கவில்லை. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் பாதையை மாற்றவில்லை. உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் இப்போது உங்களின் அமைதியை பார்த்து குழப்பமடைகிறார்கள். நீங்கள் எதிர்வினை காட்டுவீர்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நீங்கள் வளர்ச்சியை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். இந்த தேர்வுதான் அவர்களை பின்னுக்கு தள்ளுகிறது. நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் வார்த்தைகளால் அல்ல, தங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும் வெற்றிடங்களால் உணர ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் உங்கள் மனம் மிகவும் கூர்மையாக செயல்படும். எது உண்மை, எது நடிப்பு என்பதை ஒரு பார்வையிலேயே உணர முடியும். இந்த கூர்மை உங்களை காப்பாற்றும். தேவையில்லாத இடங்களில் உங்களை சிக்க வைக்காது. தேவையில்லாத மனிதர்களுக்கு உங்கள் ஆற்றலை கொடுக்க விடாது. நீங்கள் இனி எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியவர் அல்ல. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்மைதான் உங்களை பாதுகாக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு அமைதியான நம்பிக்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைத்தும் சரியாகத்தான் நடக்கிறது என்ற நம்பிக்கை. நீங்கள் அவசரப்படவில்லை, ஒப்பிடவில்லை, போட்டியிடவில்லை. உங்கள் பயணம் உங்களுக்கே உரியது என்று புரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த புரிதலே உங்களை சுதந்திரமாக்குகிறது. உங்களை கட்டுப்படுத்த நினைத்த அனைத்தும் மெதுவாக வலுவிழந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதையும் நிரூபிக்கவில்லை, ஆனால் நீங்கள் மாறிவிட்டீர்கள். அந்த மாற்றமே எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்திருக்கும் இந்த நிலை மிகவும் நுணுக்கமானது.
வெளியில் பெரிதாக எதுவும் மாறவில்லை என்று தோன்றலாம், ஆனால் உள்ளுக்குள் ஒரு வலுவான அடித்தளம் உருவாகியுள்ளது. அந்த அடித்தளம்தான் இனி உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைக்க விடாமல் காப்பாற்றப் போகிறது. முன்பு சிறிய விஷயங்களே உங்களை குழப்பியிருக்கும். இன்று அதே விஷயங்கள் உங்களை தொடக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள் உறுதியானவராக மாறியுள்ளீர்கள். உங்களை மதிக்காத இடங்களில் இருந்து நீங்கள் தானாகவே விலக ஆரம்பித்திருப்பீர்கள். இது தப்பித்தல் அல்ல, இது சுயமரியாதை. உங்கள் மதிப்பை புரியாத இடத்தில் நின்று விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நீங்கள் இப்போது தெளிவாக அறிந்துவிட்டீர்கள். இந்த தெளிவே உங்களை தேவையில்லாத சண்டைகளிலிருந்து, மன அழுத்தங்களிலிருந்து, உணர்ச்சி சிதைவுகளிலிருந்து காப்பாற்றுகிறது. நீங்கள் இப்போது உங்கள் மன அமைதியை ஒரு செல்வமாக பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள். சிலர் உங்கள் மாற்றத்தை கவனித்து அமைதியாக இருப்பார்கள். சிலர் அதை கண்டு உள்ளுக்குள் எறிவார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் இனி உங்கள் நாளை தீர்மானிக்காது. ஒரு காலத்தில் உங்களை பற்றி பேசப்பட்ட வார்த்தைகள் உங்கள் மனதை பாதித்திருக்கலாம். இன்று அதே வார்த்தைகள் உங்களிடம் வந்து விழுந்து உடைந்து போகின்றன. காரணம், நீங்கள் இனி உங்களை சந்தேகிக்கவில்லை. உங்களை நம்ப ஆரம்பித்த மனிதனை யாராலும் சுலபமாக குலைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒருவிதமான ஒளி இருக்கிறது. அந்த ஒளி வெளிப்படையாக பிரகாசிக்காது. அது உங்கள் நடையில், உங்கள் பார்வையில், உங்கள் மனத்தில் தெரியும். உங்களோடு பேசும் சிலருக்கு ஏன் என்று தெரியாமல் ஒரு மரியாதை உருவாகும். சிலர் உங்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச ஆரம்பிப்பார்கள். இது பயம் அல்ல, இது உங்கள் ஆற்றலை அவர்கள் உணர ஆரம்பித்ததின் அறிகுறி. ஒரு காலத்தில் உங்களை இழிவுபடுத்தியவர்கள் இப்போது தங்கள் வாழ்க்கையிலேயே சிக்கி தவிக்கிறார்கள். அவர்கள் உங்களை பார்த்து பேசாமல் போகலாம், அல்லது பேச முயற்சி செய்தும் வார்த்தைகள் கிடைக்காமல் நிற்கலாம். நீங்கள் அதை கவனிக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை இப்போது பிறர் செய்கைகளுக்கு எதிர்வினை காட்டும் நிலையில் இல்லை. நீங்கள் உங்கள் பாதையில் உறுதியாக நிற்கிறீர்கள். அந்த நிலைப்பாடே எல்லாவற்றையும் சமநிலைக்கு கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக இருப்பதையும் ரசிக்க ஆரம்பித்திருப்பீர்கள். அந்த தனிமை வெறுமை அல்ல, அது நிறைவு. உங்கள் எண்ணங்களோடு, உங்கள் மனதோடு, உங்கள் உண்மையோடு இருக்க முடியும் என்ற தைரியம். இந்த தைரியம் வந்த பிறகு யாருடைய இருப்பும் உங்களை முழுமையாக்க தேவையில்லை. நீங்கள் முழுமையானவர் என்ற உணர்வு உங்களுக்குள் ஆழமாக பதிந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நேர்த்தி இருக்கும். தேவையில்லாத சிக்கல்கள் தானாகவே விலகும். உங்களுக்கு எதிராக இருந்த ஆற்றல்கள் மெதுவாக சிதறி மறையும். நீங்கள் எதையும் தள்ளவில்லை, எதையும் இழுக்கவும் இல்லை. நீங்கள் உங்கள் இடத்தில் நின்றிருக்கிறீர்கள். அந்த நிலைதான் உங்களை பாதுகாக்கிறது. மேஷம் ராசினரே, நீங்கள் இப்போது அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு பெரும் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை உணர்ந்தவர்கள்தான் உண்மையில் உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறார்கள். மேஷம் ராசினரே, இப்போது நீங்கள் அடைந்திருக்கும் இந்த மனநிலை ஒரு சாதாரண நிலை அல்ல. இது பல வழிகளுக்கு பிறகு கிடைத்த முதிர்ச்சி. முன்பு உங்கள் உணர்ச்சிகள் உங்களை நடத்தின. இப்போது நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை நடத்துகிறீர்கள். இந்த மாற்றம் வெளியில் தெரியாது. ஆனால் இதை உணர்ந்தவர்கள் உங்களை எளிதாக அணுக முடியாமல் ஒரு தூரத்தில் நிற்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் இனி எல்லோருக்கும் திறந்த கதவாக இல்லை. யாருக்கு உள்ளே வர அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள், தவறாக பேசியவர்கள், தவறாக மதிப்பிட்டவர்கள், இவர்களில் சிலர் இப்போது உங்களை பார்த்தவுடன் கண்களை தவிர்க்கிறார்கள். சிலர் பேச முயற்சி செய்து தோல்வியடைகிறார்கள். சிலர் உள்ளுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். நீங்கள் இதையெல்லாம் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாற்றங்கள் நடக்கின்றன. காரணம், நீங்கள் இனி பழைய இடத்தில் இல்லை. உங்கள் நிலை மாறிவிட்டது. அந்த நிலையை அவர்கள் வார்த்தைகளால் அல்ல, உணர்வால் புரிந்து கொள்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு விசித்திரமான அமைதி நிலவுகிறது. எல்லாம் சரியாக நடக்கவில்லை என்றாலும் அனைத்தையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைதான் உங்களை நிமிர வைத்து நிறுத்துகிறது. நீங்கள் இனி சிறிய விஷயங்களுக்காக உடைந்து போகவில்லை. பெரிய விஷயங்களுக்காக பதற்றப்படவும் இல்லை. நடக்க வேண்டியது நடந்தே தீரும் என்ற தெளிவு உங்களுக்குள் உருவாகியுள்ளது. இந்த தெளிவே உங்களை அசைக்க முடியாதவராக மாற்றுகிறது. சிலர் உங்கள் அமைதியை உடைக்க இன்னும் முயற்சி செய்யலாம். பழைய குற்றச்சாட்டுகள், பழைய கதைகள், பழைய குறைகள், இவையெல்லாம் மீண்டும் தூசி தட்டப்படலாம். ஆனால் நீங்கள் இப்போது அந்த தூசியை உங்கள் மீது படரவிடவில்லை. நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகி நிற்கிறீர்கள். இந்த விலகல் தோல்வி அல்ல, இது உங்களின் வளர்ச்சியின் அடையாளம். எல்லா போராட்டங்களும் நேருக்கு நேர்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். உங்கள் மனதில் இப்போது ஒரு உறுதியான குரல் இருக்கிறது. அது உங்களை எச்சரிக்கிறது, வழிகாட்டுகிறது, பாதுகாக்கிறது. முன்பு நீங்கள் இந்த குரலை சந்தேகித்திருப்பீர்கள். இன்று அதையே நம்ப ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த நம்பிக்கைதான் உங்களை தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றுகிறது. தவறான மனிதர்களிடம் சிக்க விடாமல் தடுக்கிறது. நீங்கள் இனி எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்கவில்லை. உங்கள் செயல்களே போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் இப்போது தங்களுடைய வாழ்க்கையிலேயே சிக்கி தவிக்கிறார்கள். நீங்கள் அவர்களை பார்த்து மகிழவும் இல்லை, வருந்தவும் இல்லை. அவர்கள் உங்கள் மனதில் முக்கிய இடம் பெறுவதில்லை. இந்த அலட்சியம்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு காலத்தில் உங்கள் கவனம் கிடைக்கவே அவர்களெல்லாம் செய்தார்கள். இன்று அந்த கவனம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக மூழ்கியிருக்கிறீர்கள். மேஷம் ராசியினரே,
இப்போது நீங்கள் நடக்கும் விதம், பேசும் விதம், அமைதியாக இருப்பது, இவை அனைத்தும் ஒரு அளவோடு இருக்கிறது. அந்த அளவு தன்மைதான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் எதையும் அவசரப்படுத்தவில்லை, எதையும் இழுத்து பிடிக்கவும் இல்லை. நீங்கள் உங்கள் இடத்தில் நிதானமாக நிற்கிறீர்கள். அந்த நிதானமே பலருக்கு புரியாத ஒரு வலிமையாக மாறியுள்ளது. உங்களை பார்த்து சிலர் மாற்றம் பெறுகிறார்கள், சிலர் விலகுகிறார்கள். அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது உங்கள் அமைதி மட்டும்தான். அந்த அமைதியை நீங்கள் இப்போது உறுதியாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை காலம் நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒரு முறை மனதில் பார்த்து கொள்ளுங்கள். எத்தனை தடைகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை மறைமுக எதிர்ப்புகள், அத்தனைக்கும் நடுவில் நீங்கள் முறியவில்லை, சத்தம் போடவில்லை, உலகத்திடம் நீதி கேட்கவும் இல்லை. ஆனால் இன்று நீங்கள் நிற்கும் இடம், அந்த அமைதி, அந்த நிதானம், இதுவே எல்லாவற்றுக்கும் பதிலாக நிற்கிறது. உங்களை வீழ்த்த நினைத்த சக்திகள் தோல்வியடைந்ததின் சாட்சி உங்கள் இன்றைய அமைதியே. ஒரு காலத்தில் உங்களை பற்றி பேசப்பட்ட கதைகள் இன்று அர்த்தமற்றவையாகிவிட்டன. உங்கள் பெயரை வைத்து அரசியல் செய்தவர்கள், உங்கள் நல்ல மனதை ஆயுதமாக பயன்படுத்தியவர்கள், உங்கள் வளர்ச்சியை தடுக்க நினைத்தவர்கள், இவர்கள் அனைவரும் இன்று உங்கள் வாழ்க்கையின் வெளிவட்டத்தில் கூட இல்லை. நீங்கள் அவர்களை தள்ளவில்லை. நீங்கள் உயர்ந்ததால் அவர்கள் எட்ட முடியாமல் போய்விட்டார்கள். இந்த உயர்வு ஆணவம் அல்ல, இது அனுபவத்தால் வந்த நிலை. உங்கள் வாழ்க்கையில் இனி நாடகங்கள் குறையும், சண்டைகள் குறையும், விளக்கங்கள் தேவையில்லை. நீங்கள் யார் என்பதை உங்கள் நடையும், உங்கள் அமைதியும், உங்கள் முடிவுகளும் சொல்லிவிடும். உங்களை தவறாக புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளாமல் போவதும் இப்போது உங்களை பாதிக்காது. ஏனெனில் உங்கள் மதிப்பு உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு உண்மை தெரிந்த மனிதன் வாழ்க்கையில் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களை எதிரியாக பார்த்தவர்கள் கூட இப்போது உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் உணர்வார்கள். காரணம், நீங்கள் போராடி ஜெயிக்கவில்லை, நீங்கள் மாற்றம் பெற்று உயர்ந்து விட்டீர்கள். போராடி ஜெயித்தவர்களை வீழ்த்த முயற்சி செய்யலாம், ஆனால் மாற்றம் பெற்றவர்களை யாராலும் தொட முடியாது. நீங்கள் அந்த நிலைக்குள் நுழைந்து விட்டீர்கள். மேஷம் ராசினரே, இனி உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில்தான். யாருடைய வார்த்தையும் உங்கள் திசையை மாற்றாது. யாருடைய செயலும் உங்கள் மன அமைதியை குலைக்காது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு உறுதியான சக்தி இருக்கிறது. அந்த சக்தி உங்களை காப்பாற்றும், உங்களை உயர்த்தும், உங்களை உண்மையான இடத்தில் நிலைநிறுத்தும். இதுவரை நீங்கள் தாங்கி வந்தீர்கள். இப்போது நீங்கள் தளர மாட்டீர்கள். உங்கள் இருப்பே போதும். அதுதான் உங்களின் உண்மையான வெற்றி. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அருள் தரிசி பாலசுப்ரமணியம். வணக்கம்.